நான் வந்து இங்கே சாதாரணமாக கொஞ்சம் கட்டமைக்கப்பட்ட தலித் குடியிருப்புகள்லேருந்து ஒருத்தனை கூட்டின்னு போனால் குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு லாயர் போகலாம், இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து போகலாம். இப்போ இந்த மாதிரி பையனுக்கு இங்கே ரோட்டோரத்தில் இருக்கிற பையனுக்கு யார் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. பாவம் பலவீனமான அவனுடைய மனைவி போய் கதறிக்கிட்டு இருப்பா, வேற என்ன செய்வா? அப்போ அவனுக்கு வந்து அவன் செஞ்ச குற்றத்துக்கு குற்றம் செஞ்சான்னாக்கா அவனுக்கு தண்டனை தரலாம், அது தப்பு கிடையாது. அவன் எந்த மாதிரி சூழல்லாம் குற்றம் செஞ்சான்னாக்கா அது குற்றம், அது பின்னணி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி மறுபடியும் அவன் மேலே பரிதாபப்படுறது அந்த குற்றமாக இருந்ததுன்னா தண்டனை தான். ஆனால் அவன் குற்றம் செஞ்சானான்றதே நமக்கு கேள்விக்குறியா மாறும். இல்லை தெரிஞ்சு செய்கிறானா, தெரியாமல் செய்கிறானா, ஏன் அதை செய்கிறான், எந்த விசாரணையுமே இல்லாமல் ஒரு நீதியின்பால் அவனை வந்து எதுவும் தெரியாமல் இந்த வேலையை பண்ணிட்டேடா, இனி அதை பண்ணாத வா அப்படின்னு அவனை மீட்கிறதுக்கான எந்த அமைப்பும் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா அந்த பையன் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. எளிதில் நீங்கள் வந்து போலீஸால் வந்து பொய் வழக்குக்கு ஆளாக்கப்படுவீங்க. பல வழக்குகள் வந்து அதுங்க வந்து பொய் வழக்காக தான் பதிவு செய்யப்படுது. குறிப்பாக வந்து அவங்க கையாளுற செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரு சண்டை, வீடு சண்டை, இதுதான் எளிதாக வந்து சமாதானம் ஆகக்கூடிய குற்றங்களை கூட அவங்க வந்து அதை வந்து சிறை வரைக்கும் அனுப்பிச்சு எந்த வழக்குலையும் அவங்க குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு டேட்டா எடுத்து பாருங்கள். பதிவு பண்ண வழக்குகளில் எத்தனை வழக்குகளுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க, எத்தனை வழக்கு கன்விக்ட் ஆக்கியிருக்காங்க, எத்தனை வழக்குகளை குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அவன் குற்றவாளினே நிரூபிக்கப்படாமலேயே மீண்டும் மீண்டும் அவன் மேலே வழக்கு சுமந்துகிட்டே இருக்கும்.